உன் மனைவி தப்பான வழி போகிறாங்களா, அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்கணுமா, பாசமாக அன்பாக இருக்கணுமா, குடும்பம் பிரிகிற மாதிரி இருக்கா, வாங்கி தடுவு. ஏன்னா அதில் ஒரு உண்மை இருக்குது. நீ இன்னொருத்தன் முன்னாடிக்கோ இன்னொருத்தன் சொத்துக்கோ இன்னொருத்தன் பதவிக்கு ஆசைப்பட்டு நீ தடுவுனா அது எங்கிட்டு வேலை செய்யும்? ஏன்னா மேலே படித்த ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்ல, அவனுக்கு கஷ்டம் கொடுத்தது நான் தான். அந்த கஷ்டத்தை போக்குது நீ யாரான்னு என்ன கேட்குறான் இறைவன். அந்த அவனை பழி கொடுத்தது கஷ்டம், அவனை படுக்க வச்சது நான். நீ எப்படி எழுப்பி நீ பாடன்னு கேள்வி கேட்கறான் இல்லையா? ஸோ அதுதான் அந்த தவறு செய்யக்கூடாது. இப்பவும் சொல்ற மகள், மை உங்களுக்கு ஒரு மை வேணுமா, சில வேலைகள் ஆகலையா, ஒண்ணு என்ன நாடி வாங்க, இல்ல உங்க வீட்டு இப்போ மதுரை திருச்சி கோயம்புத்தூர் எங்க ஒன்னா எடுத்துட்டு போங்க. எல்லாரும் தவறானவும் சொல்ல முடியாது. சில பேர் நல்ல வேலை செய்யறவனும் இருக்கான். உங்களுக்கு சரின்னு பட்டதை அவங்க கிட்ட கொடுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க, இல்ல ஃபோன் பண்ணி பேசுங்க, உங்க விஷயத்த சொல்லுங்க. நேர்ல முடிஞ்ச அளவுக்கு 99% நேர்ல போங்க. நேரில் போக முடியாது, ஃபாரின்ல இருக்கீங்கன்னா மட்டும் ஆன்லைன்ல ப்ராசஸ் பண்ணுங்க. இந்தியாவுக்குள்ள நீ எங்க இருந்தாலும் சரி, வாழ்க்கை ஃபுல்லா நீங்க வாழ போறதுக்கு 2 நாள் கஷ்டப்பட மாட்டீங்களா? இது நடந்துருச்சுன்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்க போறீங்க. 2 நாள் கஷ்டப்படணும். ஆனா நீங்க இங்க வர்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு வேலை நடந்துக்கிட்டு நீங்க ஒரு ஆள் பேசுறீங்க, எங்க ஆளுங்க ஒரு ஆள் பேசுவாங்க, உங்களுக்கு என்ன பொருள் கொடுக்குறாங்க, என்ன பொருள் வருது, என்ன பொருள் போகுது, எதுவுமே தெரியாது.